ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 703வது நாமாவளியாக ஓம் யோக விதே நமாக. முருகப்பெருமான் இந்த நாமாவளி யோகத்தை அறிந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறார். யோகத்தை உணர்ந்தவர், யோக புருஷன் அப்படின்னா பார்த்தோம். இதில் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இருந்தால் அஷ்டமா யோகங்களும் கைகூடும். ஏன்னா யோகத்தை அருளக்கூடிய பெரும் தன்மையுடையவர் குமார பரமேஸ்வரன். திருமந்திரத்தில் இந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி அழகாக சொல்லுவார். யம நியமமே எண்ணிலா ஆதனம் நயமுரு பிராணாயாமம் பிரத்யாகாரன் ஜயமிகு தாரணை தியானன் சமாதி அயமுறும் அஷ்டாங்கமாவதுமாமே அப்படின்னுவார். அதாவது யமம் நியமம் அது பல வகையான ஆசனங்கள் நன்மையை தரும். பிராணாயாமம் பிரத்யாகாரமும் வெற்றி மிக்க தாரணையும் தியானமும் சமாதியாகிய 8 வகை பகுதிகளை கொண்ட அஷ்டாங்க யோக முறைகள் நல்வினை உள்ளவர்களுக்கு கிடைக்கும் நல்வழியாக இருக்கும். அப்போ அந்த நல்ல வினைகளை செய்து நல்ல சிந்தனையோடு இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு இந்த அஷ்டமா சித்திகளும் அஷ்ட யோகங்களும் கைகூடும். அதாவது இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, யமம்னா தீமைகளை போக்குறது. இதில் 5 பிரிவு இருக்குது. மனதாலும் பேச்சாலும் செயலினாலும் எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது. மனதாலும் பேச்சாலும் செயலாலும் பிற பொருளையும் களவாடாமல் இருக்கணும். மனதாலும் பேச்சாலும் செயலாலும் முழு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். மனதாலும் பேச்சாலும் செயலாலும் உண்மையை பின்பற்ற வேண்டும். பிறர் கொடுக்கக்கூடிய பரிசுகளை பெற்றுக்கொள்ளாமை, அதாவது ஆசைப்படாமல் இருக்கிறது, அதை கடைப்பிடிக்கிறது மிக பெரிய. இதுதான் யமம். அடுத்தது நியமம். நியமம்ன்றது நன்மைகளை பெறுவது. அதாவது தவம், ஜபம், சந்தோஷம், தெய்வ நம்பிக்கை, தானம், சிவவிரதம், சித்தாந்த கேள்வி, சிவ பூஜை, ஞான அறிவு, நாணம் ஆகிய 10 காரியங்களை தவறாது மேற்கொள்ளும் பொழுது அது நியமமாகும். அப்போ நியமங்களை மேற்கொள்ளும் போதே சிவத்தை அந்த ஒளி ஆற்றலை நம்ம அடைய முடியும். 3வது ஆசனம், அதாவது உடலை அமர்த்தும் நிலை. இடுப்பு, தோள், தலை இவற்றை நேராக வைத்து அந்த முதுகு தண்டுக்கு தொந்தரவு கொடுக்காமல் அதற்கு விடுதலை அளித்தல். அதாவது அந்த ஏகாந்தமாக இருக்கும் பொழுது தான் அந்த ஆசன பயிற்சிகள் மூலமாக அந்த குண்டலினி சக்தி மேல் எழும்பி வரும். அடுத்து 4வது பிராணாயாமம். அது தெரியும் நமக்கு. மூச்சை அடக்கி பிராணாயாமம் பண்ணுறது, மூச்சு அடக்கி மூச்சு பயிற்சி பண்ணுறது. 5வது பிரத்யாகாரம். மனதை வெளியே புலன்கள் வழி செல்லாது தடுத்து நிறுத்து. கண், காது, மூக்கு, பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தடுத்து உள்முகமாக திருப்புறது. அதாவது அடுத்தது 6வது தாரணை. ஒரு பொருள் மீது மனதை குவித்தல், தன்னைத்தானே உணர்றது, அதுதான் தாரணைன்னு பேர். 7வது தியானம், மனதை ஒருமுகப்படுத்தி இடைவிடாது சிந்திக்கிறது. 8வது சமாதி. அதாவது நம்ம முயற்சிகள் அனைத்தும் குறிக்கோளாக அந்த ஞான ஒளியை பெறுவதற்கு அந்த உடல் மனம் இது ஞானத்தால் அது ஒரே நிலையில் இருக்கிறது, அதுதான் சமாதி நிலைன்னு பேர். அப்படி 8 விதமான யோகத்துக்கு அங்கம் உண்டு. அந்த யோக அங்கத்தை அறிந்தவராக, அந்த யோகத்தை அருள்பவராக குமார பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்றத தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் யோக விதே நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.